தமிழர்களின் மாதம் எப்போவுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னும், சூரிய பகவான் ராசி மண்டலத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு கொண்டாடுவோம். அந்த வகையில் இந்த வருடத்தின் 2025ஆம் ஆண்டின் சித்ரா பௌர்ணமி என்னைக்கு நம்ம கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிலா காலங்கள் எல்லாமே விழா காலங்களாக கொண்ட தமிழர்கள் சித்ரா பௌர்ணமியும் கொண்டாடினாங்க. இந்த சித்திரை மாதம் பௌர்ணமி திதி அன்னைக்கு சூரியனோட மறைவும் சந்திரனோட உதயமும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் நிகழும் நாள் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி மண்டுக மகரிஷிக்கு அருள் புரியும் வைபவம் நடக்குது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. சித்ரா பௌர்ணமி நாளில் தான் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் நடவாவி அப்படிங்கிற கிணற்றுக்குள் எழுந்தருளுவார் அப்படின்னும் இந்த விழா ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை சிறப்பு நிறைந்த இந்த சித்ரா பௌர்ணமியின் விசேஷங்களில் ஒன்று தான் இந்த சித்திரகுப்த வழிபாடு. அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடிய இந்த சித்திரகுப்த வழிபாடு என்னைக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதி தான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.